கசாலி டிகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜியோ பாலிடிக்ஸில் வழக்கம் போல அஹ், ஈரானை பற்றி பேசுவோம். இப்போ ஈரான் சம்மந்தப்பட்டு ஆனால் ஈரான் சைடில் இல்லாமல் இந்த செங்கடல் பகுதி ரொம்ப தகிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை கொஞ்சம் ஜாஸ்தி பேச ஆரம்பிக்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஹர்மோஸ் க்ளோஸ் ஆச்சு. அது பேசு பொருளாக இருந்தது மாறி இப்போ செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய பாபல் மந்திப் அதை பற்றி நிறைய டீட்டெயிலாக ஏற்கனவே பேசியிருக்கோம். பழைய வீடியோக்கள் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அதனால் அதை பற்றி டீட்டெயில் ப்ளஸ் அங்கே இந்திய கப்பல் திரும்பி போனதை பற்றி நேற்று பேசணும். வேறு என்னென்ன நாட்டு கப்பல்லாம் திரும்பி போயிருக்கு. அதுக்கப்புறம் அங்கே 2-3 கப்பல் அடி வாங்கியிருக்கு. ஹவுத்திஸ் அடிச்சிருக்காங்க. அது போக அங்கே ஈரான் சம்மந்தப்பட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொஞ்சம் அலச போகிறோம். நான் கசாலி டிகோட் வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி வழக்கம் போல் அந்த பெல் பட்டன் இதெல்லாம் ஏகப்பட்ட பட்டன் முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் கிளிக் பண்ணிங்களோ கிளிக் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவங்க பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிறது தான். அந்த ஆதரவு கண்டிப்பாக தேவைப்படுது. ஏற்கனவே நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அதோட உங்கள் ஆதரவு தொடர என்னுடைய வேண்டுகோள். சரி, இப்போது முதல்ல என்ன சொல்லணும்னா, இப்போ பாபல் மந்திப் பற்றி பேசுவோம். பாபல் மந்திப் ஒரு சிறு விளக்கம். எப்படின்னா, இங்கே கல்ஃப் இப்போ கீழே லெஃப்ட் சைடில் ஏமன், ரைட் சைடில் ஓமன். ஓமன் கீழே இருக்கிறதெல்லாம் ஓமன் வளைகுடா. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ஏமன் வளைகுடா, கல்ஃப் ஆஃப் ஏடன் வளைகுடா. இப்போ இந்த பக்கம் ஓமன். ஸோ ஓமன்லேருந்து உள்ள பெர்ஷியன் கல்ஃப் போகணும்னா ஹர்மோஸு. இப்போ கல்ஃப் ஆஃப் ஏடன் இருக்குல்ல, ஏடன் வளைகுடா, அதுலேருந்து செங்கடலுக்கு போகணும் அப்படின்னா பாபல் மந்திப் ஸ்ட்ரெயிட்டு, அதாவது ஜலசந்தி. அந்த பாபல் மந்திப் 30 கிலோமீட்டர். அந்த 30 கிலோமீட்டரில் 5 கிலோமீட்டர் கடல் இருக்குது. அடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் நிலப்பரப்பு, சின்ன தீவு. அந்த தீவும் பிலாங்ஸ் டு ஏமன். ஓகே, அப்போது ஏமனுக்கு 5 கிலோமீட்டர் ப்ளஸ் 5 கிலோமீட்டர் தீவு. அதுலேருந்து மிச்சம் போச்சா ஒரு 20 கிலோமீட்டரில் 10 கிலோமீட்டர் ஏமனுக்கும், 10 கிலோமீட்டர் ஜிபூட்டின்னு சொல்லி அந்த சைடில் இருக்குது. ஜிபூட்டி அண்டு சோமாலியா அந்த சைடில் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்க்கும் சொந்தமாக இருக்கும். அப்போ என்ன, மேஜர் ஏரியா 30 கிலோமீட்டரில் 20 கிலோமீட்டர் ஏடனுக்கு சொந்தமானது. அந்த ஏடனில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது பிஎல்சின்னு சொல்லக்கூடிய சவுதி அரேபியாவோட ஆதரவு பெற்ற ஆட்சியாளர்கள். ஆனால் அங்கே வலிமையாக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஈரானோட ஆதரவு பெற்ற ஹவுதிஸ். இதெல்லாம் தெரியும். சரி, இப்போ ஹவுதிஸ் என்ன பண்ணாங்க, சவுதி அரேபியாவோட முரண் பிரச்சனை வந்துருச்சு. சனா இன்டர்ஸ் ஏர்போர்ட்டில் ஈரான் ஃப்ளைட்டு இறங்கினதுக்காக சவுதி அரேபியா மிசைலை போட்டாங்க. சவுதி அரேபியானா நேரடியாகவோ அல்லது சவுதி சப்போர்ட்டில் பிஎல்சியோ போட்டாங்க. ஏன்னா பிஎல்சி நேரடியாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம், சொந்த நாட்டிலே அவங்க போடுவாங்களா, அதுவும் ரன்வேல போடுவாங்களா அப்படின்னு இல்லை. சவுதி அரேபியா போட்ட உடனே இவங்க அபா இன்ட்ரஸ் ஏர்போர்ட் சொல்லி சவுதியோட இது ஒரு முக்கியமான ஏர்போர்ட். அதாவது நிறைய ஏர்போர்ட் இருக்குது, அதில் ஒரு முக்கியமான ஏர்போர்ட் இன்ட்ரஸ் ஏர்போர்ட். அதே தாக்குனாங்க. அது தாக்குன நிறைய சேதமா அப்படின்னா பெரிய சேதம் இல்லை. ஆனால் தாக்குனது பூரா இடைமறிச்சாங்களா. இப்போ இவங்க இடைமறிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் தாக்குதல் தொடருது. இப்போ திடீர் என்ன பண்ணிட்டாங்க, பாபல் மந்திப் அப்படின்ற அந்த ஸ்ட்ரெயிட்டு செங்கடல்ல இருந்து நேரம் மேலே போனோம்னா சுயஸ் கால்வே வழியே மத்திய தரைக்கடல் போயிடலாம். கீழே வந்தோம்னா கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படியே இந்திய பெருங்கடல் வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் பாபல் மந்திப் க்ளோஸ் பண்ணுறோம். அது எதுக்காக, சவுதி அரேபியா சம்மந்தப்பட்ட கப்பலுக்கு. அதையும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இது சைனாலேருந்து வந்தாலும் சரி, இந்தியாவிலேருந்து வந்தாலும் சரி, சிங்கப்பூர்லேருந்து வந்தாலும் சரி, அமெரிக்காலேருந்து வந்தாலும் சரி, எங்கேருந்து வந்தாலும் சவுதி அரேபியாவுக்கு போகுது அப்படின்னா தடை. அப்புறம் சவுதி அரேபியாவிலேருந்து எண்ணெய் ஏற்றிக்கிட்டோ அல்லது வேற எண்ணத்தை ஏற்றிக்கிட்டும் சரி, கப்பல் இந்தியாவுக்கோ சைனாவுக்கோ ரஷ்யாவுக்கோ அமெரிக்காவுக்கோ எங்கே போனாலும் சரி, சவுதி அரேபியாவிலேருந்து வரக்கூடிய கப்பலும் தடை. மற்றபடி இப்போ இந்திய கப்பல் அங்கேருந்து கிளம்பி சுயஸ் கால்வே வழியே மத்திய தரைக்கடல் போய் யூரோப்புக்கு போகுது அப்படின்னா அதுக்கு தடை இல்லை. ஏன்னா இது ரொம்ப இந்த விளக்கம் ரொம்ப முக்கியம். காரணம், எல்லா கப்பலுக்கும் தடையான எல்லா கப்பலுக்கும் தடை இல்லை. சவுதி சம்பந்தப்பட்ட கப்பலுக்கு மட்டும் போகவும் முடியாது, வரவும் முடியாது அப்படிங்கிறது. சரி, இப்போ நம்ம முந்தா நாள் என்ன நடந்துச்சு, சவுதி அரேபியாவில் எண்ணெய் ஏற்றிக்கிட்டு. காரணம், சவுதி அரேபியா ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் அந்த சைடில் ஹர்மோஸ் வழியே வரக்கூடியது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே கிட்டத்தட்ட 40 லட்சம் 50 லட்சம் பேரல் பெர் டே அங்கே ஏற்றிக்கிட்டு இருந்தது அப்படியே டைவெர்ட் பண்ணி 1400 கிலோமீட்டர் பைப்லைன் வழியே செங்கடல் பக்கம் இங்கேருந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 50 லட்சம் பேரல் எவ்ரி டே பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போது அங்கேருந்து குரூட் ஆயில் ஏற்றிக்கிட்டு இந்திய கப்பல், இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பல் குரூட் ஆயில் ஏற்றிக்கிட்டு வரும்போது இவங்க ஹவுதிஸ் எச்சரிக்கை பண்ணாங்க. அந்த எச்சரிக்கை பண்ண உடனே சரி ஓகே, எதுக்கு பிரச்சனைன்னு சொல்லி அந்த கப்பல் அப்படியே திரும்பிடுச்சு.
ஓகே. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமானது, கல்ஃப் ஆஃப் ஏடன் இருக்கு இல்லையா, அந்த சைடில் வந்து 2 கப்பல், சைனா கப்பல் சவுதி அரேபியாவுக்கு போகுது. அப்போ சைனா கப்பலுக்கு எச்சரிக்கை விடுத்து சைனா கப்பலும் ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்போ என்னன்னா, நீங்க சைனா அதனால ஈரானுக்கு ரொம்ப நெருக்கமானது, அது வந்து இங்க சவுதி அரேபியா போகலாம் வரலாம், அந்த பேச்சே கிடையாது. நீ சைனா கப்பலா இருந்தாலும் சரி, இந்திய கப்பலா இருந்தாலும் சரி, அமெரிக்க கப்பலா இருந்தாலும் சரி, ரஷ்யா கப்பலா இருந்தாலும் சரி, ஈரான் கப்பலா இருந்தாலும் சரி, விஷயம் அவ்வளவுதான். இந்த ரூட்ல வந்து சவுதி அரேபியாவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இது இது இதை இதை பேஸ் பண்ணி நம்ம கிடைச்ச ஒவ்வொரு தகவலா வந்து நம்ம வழக்கம் போல பேசணும்னா கொஞ்சம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ எப்படின்னா, ஈவன் சைனா லிங்க்டு ஷிப்ஸ் டைவர்ட், ஏமன்ஸ் பிளாக்கேட் ரீஷேப்ஸ் ரெட் சீ டிராஃபிக். அப்போ ரெட் சீல போட்டுறாங்க, ரொம்ப ரீஷேப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான். சைனா இஸ் நாட் எக்ஸம்ட் ஃப்ரம் ஏமன்ஸ் நியூ மேரிடைம் ரெஸ்ட்ரிக்ஷன். நீ சைனாவா இருந்தாலும் உனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அப்படிங்கிறது தான். என்னன்னா, ட்ராக்கிங் டேட்டா கன்ஃபார்ம்ஸ் காஸ்கோஸ். காஸ்கோஸ்னா வந்து சைனாவோட கப்பல் கம்பெனி காஸ்கோ. கார் கேரியர் லியூ ஜியாங்கோ வாஸ் த ஃபர்ஸ்ட் மேஜர் வெசல் டு டேர்ன் பேக் இன் த கல்ஃப் ஆஃப் ஏடன் ஆஃப்டர் ரிசீவிங் an அஃபிஷியல் வார்னிங். Its clearance to call at Saudi port was cancelled and it immediately abandoned the route toward Bab al Mandeb. ஸோ சைனாவோட காரை வந்து இப்போ எத்தனை கார் இருக்கும், எத்தனை ஆயிரக்கணக்கான கார், அந்த காரெல்லாம் ஏற்றிக்கிட்டு வந்த கப்பல் கல்ஃப் ஆஃப் ஏடனில் இவங்க வந்து எச்சரிக்கை பண்ணோன்னே ரிட்டர்ன் ஆயிடுச்சு. செப்பரேட்லி 3 டேங்கர்ஸ் கேரியிங் சவுதி க்ரூட் பவுண்ட் ஃபார் சைனா ஆல்சோ ஆல்டர்டு கோர்ஸ். இப்போ என்னாச்சு, இப்போ மொத்தம் 4 கப்பல். நான் வந்து 2 கப்பல் சொன்னால் முதல்ல 4 கப்பல். ஒரு கப்பல் வந்து சைனாலேருந்து கார் ஏற்றிட்டு வந்த கப்பல், இன்னொரு 3 கப்பல் வந்து இந்த மாதிரி குரூடு ஆயில் ஏற்றி வரக்கூடிய டேங்கர்ஸ், அதுவும் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அதை ஏற்றிட்டு வர்றதுக்காக கிளம்பி வந்த டேங்கர் வந்து அதுவும் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து எக்ஸம்ஷன் கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. இந்தியாவாக இருந்தாலும் சைனாவாக இருந்தாலும், அதான் ஏற்கனவே சொன்னேன், இது எதுவாக இருந்தாலும் சவுதி அரேபியாவுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு எல்லாம் கிளியர் ஆகி, இப்போ நீங்கள் என்னங்கடா வந்து எங்களை அடிப்பீங்க, எங்களை வந்து அடக்கி வச்சுட்டே இருப்பீங்க. முன்னாடி வந்து அமெரிக்கா நேரடியாக வந்து அடிச்சாங்க, கப்பல் வந்தாங்க. அந்த கப்பலை ஹவுத்தீஸ் வந்து அடித்து விரட்டினாங்க. அப்புறம் ஹவுத்தீஸ்க்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. அப்போ அமெரிக்கா நேரடியாக அடிக்க முடியல, அதனால சவுதி மூலமாக அடிக்கிறாங்களாம். அப்போ சவுதி மூலமாக அடிச்சா என்ன நடக்கும், அவங்க தான் வந்து கண்ணாடி மாளிகையிலேருந்து கல்ல வீசுறாங்கன்னு அர்த்தம். அப்போ முடிஞ்சு போச்சா. இப்போ என்னாச்சு, சவுதி வந்து இங்கேருந்தும் போக முடியாது, ஹர்மோஸ் சைட்லேருந்தும் போக முடியாது, ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் வழியே, அப்புறம் செங்கடல் வழியாகவும் போக முடியாது. அப்படின்னா அவங்களுடைய மொத்த வியாபாரம் அவுட்டு. அந்த வியாபாரம் அவுட்டுன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ரிசர்வ் பணத்தை வச்சு ஓட்டிக்கிடுவாங்க, பிரச்சனை இல்லை, அது எடுக்காம விட்டுறலாம். ஆனால் அதை நம்பி இருக்கக்கூடிய இந்தியா சைனா பெரிய அளவுக்கு சிக்கல். இப்போ சைனாவும் சிக்கல் வருதா, அப்போ சைனா என்ன செய்வாங்க, ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, எப்போ கொஞ்சம் அந்த பசங்களை கொஞ்சம் சொல்லுங்கப்பா நாங்கள் போகிறோம் அப்படின்னா, ஐயோ அவங்ககிட்ட என்னால் சொல்ல முடியாது. அப்போ பிரச்சனை வந்து இங்கே எஸ்கலேட் ஆகி நிற்கிறதுல முதல்ல இந்த இஸ்ரேல் அமெரிக்கா இந்த இவங்களுடைய தளத்தை பூரா வந்து முதல்ல வெளியேற்றி க்ளோஸ் பண்ணுங்க, அப்போ இத்தனை பேர் அடி வாங்கியிருக்காங்களா அதுக்கு வந்து பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த பாபல் மந்திப் வந்து உலகத்தோட மொத்த வியாபாரத்தில் 12% வரைக்கும். ஹர்மோஸ் வந்து உலகத்தோட மொத்த வியாபாரம், அது எண்ணெயாக இருக்கட்டும் மற்ற கமர்ஷியல் ஐட்டங்களாக இருக்கட்டும், 20லேருந்து 25%. அப்போ 35% மினிமம் வந்து உலகத்தோட மொத்த வியாபாரம் இந்த ரூட்ல இருக்கு அப்படின்னா, அப்போ எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கும். அப்படியே ஒரு 700 கோடி பேர் மக்கள், அந்த 700 கோடி பேர்ல வந்து 35% வந்து இங்க இந்த வர்த்தகம் பாதிக்குது அப்படின்னா, ஏகப்பட்ட பேருக்கு என்னென்ன பாதிப்பு வரும் அப்படின்னு முக்கியமானது. அதுக்கப்புறம் வழக்கம் போல அந்த பீட் எக்ஸேத்தன்ற அந்த மூஞ்சியை பார்த்தாலே நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பாடி லாங்குவேஜ்ல பெரிய திமுறா தெனாவட்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு என்னது பாடி லாங்குவேஜ்ல ரொம்ப மோசமான அப்படி கெத்தை காமிக்கிற ஒரு ஆள். அதால் என்ன பேசுறா வந்து, நீங்க வந்து அந்த சொல்றது அப்படியே வாய்ச்சா ரொம்ப காமெடியாவே இருக்கு. என்னன்னா, we didn't start this war. Iran started this war 47 years ago. We didn't start it. They did. என்ன சொல்றாங்க, அதாவது நாங்க வந்து இந்த போரை ஆரம்பிக்கல, ஈரான் வந்து 47 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க, அதனால இது வந்து நாங்க வந்து போர் புரியணும், நாங்க ஆரம்பிக்கல அப்படின்றாங்க. இது என்ன ஒரு கணக்கு? அவங்க வந்து ஷா மன்னர் வந்து லோக்கல்ல அவங்க புரட்சி பண்ணி ஐஆர்ஜிசி இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அந்த டீம் வந்து புரட்சி பண்ணி அவங்கள வெளியேற்றி விட்டு அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க. அப்போ ஆட்சியை பிடிச்சாங்களாம், அதுனா அந்த தான் அமெரிக்காவுக்கு வந்து வாரம் ஸ்டார்ட் பண்ணாங்களாம். உனக்கு என்னடா, நீ வந்து அடுத்த நாட்டில் பூரா கையை வச்சு அங்கே ஆயுதத்தை விற்று அடுத்தவனோட ரத்தத்தில் அடுத்தவனோட மரணத்தில் வந்து வாழக்கூடிய மரண வியாபாரி நீ வந்து பேசுகிற. இப்போ வந்து அடி தாங்க முடியல, ரொம்ப பேசுகிறாங்க. அவன் அப்பாஸ் அராசி என்ன சொல்கிறார் வந்து, ஷட் அப் அப்படின்னு சொல்லிட்டு,
how many missiles have we fired on US soil in those 47 years? அப்போ நீ இவ்வளோ சொல்கிறீல, நாங்கள் வந்து போற ஆரம்பித்தோம்னு, இது வரைக்கும் இந்த 47 வருஷத்தில் எத்தனை மிசைல் வந்து நாங்கள் அமெரிக்க மண்ணில் வந்து போட்டோம்? ஒன்றும் போடலை, ஜீரோ, ஒன்றும் போடலை. அதுக்கப்புறம் எத்தனை தலைவர்களை நாங்கள் கொன்னோம்? ஒருத்தரும் கொள்ளையில. உங்கள் தலைவர்கள் யாரையா? பில் கிளின்டனை கொன்னோமா, அல்லது நம்ம ஒபாமா கொன்னோமா, பைடனை கொன்னோமா, அல்லது இப்போ இருக்கக்கூடிய கிர்க் அதிபரை கொன்னோமா? யாரையுமே நாங்கள் கொள்ள, எந்த தலைவர் நாங்கள் கொள்ள இல்லை. ஒன்றை கொன்னோமா? யாரையுமே கொள்ளல, ஜீரோ. ஆனால் நீங்கள் எத்தனை பேரை கொண்டிருக்கீங்க? அதுக்கப்புறம் வந்து இந்த வார் வந்து நீங்கள் எங்கள் மேலே குண்டு போட்டீங்க, இது ஸ்டார்ட் ஆச்சு. அதனால சும்மா வந்து வெட்டித்தனமாக பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு ரொம்ப காரசாரமாக பயங்கரமாக பதிலளிச்சிருக்கிறாரு அப்பாஸ் ஆராய்ச்சி. அப்பாஸ் ஆராய்ச்சி வந்து ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு இடத்துல நேரோவா வந்து உயிர் பழைச்சிருக்கிறார். அவர் ஏற்கனவே போட்டு தள்ளுறதுக்கு பிளாட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அதில் வந்து நேரோவில் வந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சிருக்கிறாரு. அப்போ அவருக்கே தெரியும், எனி டைம் வந்து தான் கொல்லப்படுவோம். அப்போ என்ன, அவர் சொல்றது என்ன தெரியுமா? நாங்கள் வந்து புதைக்கப்படுவதில்லை, இந்த மண்ணில் நாங்கள் விதைக்கப்படுகிறோம் அப்படின்னு சொன்ன ஆள் அவர். ஓகே, இந்த வாசகம் வந்து தமிழில் வந்து ரொம்ப ஃபேமஸான வாசகம். போராளிகள் புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு. ஒவ்வொரு போராளி ஏதாவது இறந்து போயிட்டாங்கன்னா அந்த கருத்து வந்து கேரியாகி 1க்கு 10 100 வந்து போகுதில்ல, அந்த மாதிரி வந்து விதைக்கப்படுகிறோம்னு அவர் ஏற்கனவே தெரியும், அதை சொல்லியிருக்கிறார் அவர். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியோட உண்மைத்தன்மை என்னால் கரெக்டாக நான் தேடி பார்த்தும் ஜட்ஜ் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, துபாயோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து ஈரான் வந்து பெருசாக தாக்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா துபாயோட என்னவா இருக்கும்? ஆயில் ஃபீல்டு அங்கே கிடையாது, ஆனால் பவர் ஜென்ரேஷன் இருக்குது, அப்புறம் டீசலேஷன் இருக்குது, அப்புறம் நிறைய ஆயில் ஸ்டோரேஜ் இருக்குது அங்கே. ஏன்னா இங்கே இது ஏர்போர்ட்லேருந்து சீபோர்ட் எல்லாமே இருக்குது, ஆயில் ஸ்டோரேஜ். இந்த மாதிரி ஒரு எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அடித்து அது பயங்கரமான, அந்த பிக்சரை போடுற பயங்கரமான கொழுந்து விட்டு எரியுது. அது துபாயில் நடந்திருக்கு அப்படின்னு இப்போ லேட்டஸ்ட்டாக அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கான கரெக்டான இன்னும் பர்டிகுலராக உள்ள டேட்டாஸ் வந்து கைக்கு வந்து கிடைக்கல. ஏன்னா துபாயிலேருந்து கிடைக்காது, அவங்க எதுவும் வெளியிடுறது இல்லை. அப்புறம் வேறு ஈரான் வந்து ஏதோ சம்திங்ஸ் வந்ததில் நமக்கு கிடைச்சிருக்கு, அதை வந்து நான் இப்போ காமிக்கிறேன். அது போக இப்போ பாபல் மந்திப் அகைன் அங்கே என்னாச்சு அப்படின்னா, ரெட்சியில் வந்து an oil tanker was struck by a projectile in the Red Sea late on Wednesday, July 22-26, sparking a fire on board near the Saudi coast, according to maritime authorities, while Yemenis Houthi movement claimed responsibility for coordinated strikes on 2 Saudi oil tankers. அப்போ என்னாச்சு, அப்போ சவுதியோட மெரிடைம், அந்த சவுதியோட ஏரியா இருக்கு இல்லையா, அந்த இதில் ஏரியாவில் 2 ஆயில் டேங்கர் வந்து அடிபட்டு, எது ஹவுத்திஸ் அடித்ததில்லை, பத்தி எரியுது அப்படின்னு டீட்டெயில் வந்திருக்கு. அந்த டீட்டெயில் வந்து நான் பிக்சர் வந்து நான் பேசும்போது இதில் சைடில் வந்து பிக்சர் போடுறேன், அதையும் பார்த்துக்குங்க. சரி, இப்போ வந்து ஒரு பாகிஸ்தான் இருக்குல்ல, பாகிஸ்தான் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்மார்ட் மூவ் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து மக்களுக்காக பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் அந்த பாகிஸ்தான் நாட்டுக்கு, அந்த தலைவர்களுக்கு ஒரு ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இஸ்லாமாபாத் வந்து பீஸ் டாக்ஸ் எல்லாம் பண்ணாங்களா, அரேஞ்ச் பண்ணாங்களா. அமெரிக்கா சொன்ன உடனே ஓகே ஜி, நான் வந்து ஈரானை கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு பண்ணுறேன் ஜி அப்படின்னு எல்லாத்தையும் வர வச்சு, அங்கே வந்து பாகிஸ்தானோட ஃபைட்டர் ஜெட்டு இந்த மாதிரி அப்பாஸ் ஆராய்ச்சியும் காலிபாபெல்லாம் வரும்போது அதுக்கு துணையாக கூடவே ஃபைட்டர் ஜெட் கொண்டு வந்து இறக்கி, அதுக்கப்புறம் இஸ்லாமாபாத்தில் ஒரு முக்கியமான பெரிய ஹோட்டல், அங்கே வந்து வேறு எந்த நடமாட்டமும் இல்லாமல் பத்திரமா பார்த்து பேச்சுவார்த்தைக்கு எல்லாம் ஒத்துழைச்சாங்கல்ல. அதுக்கு வந்து அப்படியே எழுதிய ரைட்டு, இது வந்து இந்த இவங்களுக்கு இடம் சரி பண்ணதுக்கு, உங்கள் பேச்சை கேட்டு தான் பண்ணதுக்கு, உங்கள் ஆட்களுக்கும் பத்திரமா கொண்டு வந்துச்சதுக்கு. அப்போ வந்து ஜேடி வான்ஸ் வந்தாரா, ஜேடி வான்ஸ் வந்து தங்கினதுக்கு, அதுக்கப்புறம் இங்கே இப்போ ஈரான்லேருந்து வந்து சேர்ந்தாங்களா, அவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு $10 பில்லியன் அளவுக்கு அமெரிக்காவுக்கு பில் அனுப்பிச்சிருக்காங்க. சூப்பரில், அமெரிக்கா நீ சொன்ன நான் செஞ்சேன், இது வந்து இன்வாய்ஸ் அனுப்புகிறேன், ஐயா கொஞ்சம் சீக்கிரம் வந்து அந்த $10 பில்லியன் 10 பில்லியன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு என்ன சொல்லுது, 1 லட்சம், ஒரு பில்லியன் எடுத்தாச்சுன்னா 10,000 கோடி. அப்போ என்ன, 1 லட்சம் கோடி. ஜஸ்ட்ல இதுட்டு 1 லட்சம் கோடி வந்து அமெரிக்காவுக்கு. ஏற்கனவே அமெரிக்கா
காசு இல்லாமல் தடுமாறுது. அங்கே செனட்டில் வந்து ஒரு லேடி என்ன சொல்கிறாங்க வந்து, யோ நான் இங்கே எங்கள் மக்களுக்கு வந்து உணவு கொடுக்க முடியாமல் பட்னியில் கிடக்கும், நீ வந்து 1,50,000,000,000 டாலர் வந்து உன்னுடைய இதுக்கு கேட்குற, இராணுவத்துக்கு கேட்குற அப்படின்னு பீட் எக்ஸத்துக்கு மூஞ்சிலே வந்து அடி அடி அடிக்கிறாங்க. அடிக்கிறேன்னா ஃபிசிக்கலாக அடிக்கிறது இல்லை, விர்ச்சுவலாக. நீ வந்து 1,50,000,000,000 அப்படின்னு சொல்லி 150,00,000 கோடி நீ கேட்குற இதுக்கு இராணுவத்துக்கு. ஆனால் இங்கே வந்து மக்கள் வந்து சோத்துக்கு வழி இல்லாமல் அமெரிக்காவில் சோத்துக்கு இல்லாமல் திண்டாடிட்டு இருக்காங்க. நீ என்ன இதில் நீ கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அங்கே பேசுகிறாங்க. இப்போ அமெரிக்காவே ஏற்கனவே பணம் இல்லாமல் பெரிய அளவுக்கு பிரச்சனையில் உட்காந்துருக்கு. இப்போ வந்து $10 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க இவங்க வந்து பாகிஸ்தான். ரொம்ப ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பென்டகன் சொல்லியாச்சுனாலே ராணுவ தலைமையகம், அமெரிக்காவோட ராணுவ தலைமையகம். அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ கன்ஃபார்ம்ஸ் 100 US soldiers wounded since Iran fighting resumed 14 resumed. இப்போ கடந்த 2 வாரத்தில் இப்போ பிரச்சனை ஆரம்பிச்சது இல்லையா, சண்டை ஆரம்பிக்கிறதுல ஒரு 100 பேருக்கு மேலே சோல்ஜர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. 14 பேர் இறந்துருக்காங்க, 427 வந்து இன்ஜூர்டு காயமடைஞ்சிருக்காங்க. இப்போ 100 பேர் வந்து wounded அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ரொம்ப ஹெவியான காயமாக இருக்கும் போல இருக்கு. 14 பேர் இறந்துருக்காங்க, 427 பேர் வந்து இன்ஜூர் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மிலிட்ரியில் வந்து என்ன உள்ளுக்குள்ள பெரிய அளவுக்கு சலசலப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகள். என்னன்னா இந்த பாபல் மந்திப்பு அண்டு இது ஹர்மோஸ், இதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா தளங்கள் இருக்கு இல்லையா, தளங்கள் அடிக்கிறோன்னு சொல்லி அமெரிக்கா தளங்கள் இருக்கக்கூடிய அமெரிக்கா சோல்ஜர்ஸையும் அடிச்சு பிச்சிருக்காங்க. நமக்கு நேற்று நைட்டு வந்த தகவல் படி ஜோர்டான், குவைத்து அண்டு பஹ்ரைன் இந்த 3 இடத்துல மட்டும் 1000க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் காலின்றாங்க. ஆனால் இப்போ அந்த டேட்டா வந்து வெளியே வரவே இல்லை. ஆனால் அங்கங்கே கசியுது அந்த டேட்டா. 1000க்கும் மேற்பட்ட சோல்ஜர்கள் வீரர்கள் மரணம், 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் இன்னும் காயம். இன்னும் எவ்வளவு பேர் அதில் சாக போகிறாங்கன்னு தெரியல. இப்போ இதில் மட்டும் ஜோர்டானில் மட்டும் ஒரு 400 பேருக்கு மேலே காயம் சொல்லியாச்சுன்னா, இங்கே 16 பேர் 17 பேர்னு சொல்கிறாங்க, 20 பேருக்கு மேலே இருக்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கவே வந்து 100க்கும் மேற்பட்டவங்க மரணம் சொல்கிறாங்க. ஏன்னா மரணத்தை இப்போ பெருசாக வெளியே விட்டாச்சு அப்படின்னா நம்ம இன்னும் தோத்துட்டோம் அப்படின்னு சோல்ஜர் மற்ற இடங்கள்ல இருக்காங்க இல்லையா, அந்த வீரர்கள் மத்தியில், அமெரிக்க வீரர்கள் மத்தியில் வந்து ஒரு சோர்வு வந்துடும். ஐயோ நம்மளே போட்டுட்டோன்னு பயம் வந்துடும், கிளம்பி ஓட பார்த்துருவாங்க. அதனால வேண்டான்னு சொல்லி எப்போவுமே வந்து மரணத்தை கம்மியாக தான் காமிப்பாங்க. அது வந்து இஸ்ரேல் அமெரிக்கா சொல்ல வேண்டியதில்லை, 1000 பேர் செத்தா 5 பேருமாங்க அந்த மாதிரி ஆட்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி பஹ்ரைனில் உள்ளதை நேற்று அவர் நம்ம சுஃபியான் அவர்கள் சொன்னதை கேட்டீங்க. அங்கே பஹ்ரைனில் பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருக்கு. அது எவ்வளோ மரணம்னு இன்னும் சொல்லலை. கொஞ்ச நாளில் வந்து இப்படியே ஈரான் வந்து வெளியே சொல்லிடுவாங்க. சரி, அடுத்து ரொம்ப முக்கியமாக பாபல் மந்திப் பற்றி இன்னொரு என்ன வருது அப்படின்னா, பாபல் மந்திப் ஆன் ஃபயர் எக்ஸாக்ட்லி அஸ் ப்ரிடிக்டர் ஜஸ்ட் அஸ் வார்ன்டு 48 hours ago தி ஸ்ட்ரெயிட் ஹேஸ் பிகம் தி ஃப்ளாஷ் பாயிண்ட் ஹவு தி ஃபோர்ஸஸ் ஸ்ட்ரக் 2 சவுதி ஆயில் டேங்கர்ஸ். ஏற்கனவே வந்த செய்தியில் இன்னொரு வகையான செய்தி. ஸோ 2 ஆயில் டேங்கர் அதில் வந்து அந்த பிக்சரோட போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து இவர் வழக்கம் போல் நம்ம ட்ரம்ப் என்ன சொல்கிறார் வந்து, நாங்கள் மொத்த ஈரானியம் அடித்து அப்படியே லெவல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்காரு. இது வந்து நீ வார்ன் பண்ணிட்டே போ பரவாயில்ல அப்படின்னு. அதே மாதிரி இங்கே தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஹேஸ் கேரிட் அவுட் அடிஷ்னல் ஏர் ஸ்ட்ரைக் அகேன்ஸ்ட் ஈரானியன் மிலிட்ரி ஃபெசிலிட்டிஸ் டார்கெட்டிங் சைட்ஸ் associated with missiles, drone, naval assets and air defense according to the report circulating early Thursday. அப்புறம் பிரிக்ஸ் நியூஸ் அண்ட் இண்டிபெண்ட் ஜியோபாலிட்டிக்ஸ் ஃபோக்கஸ்ட் அக்கௌண்ட் போஸ்டட் தி அப்டேட் அப்ராக்சிமேட்லி 3:01 AM. ஸோ அங்கே ஈரானில் வந்து இன்னும் 12வது நாளாக திரும்ப வந்து எக்ஸ்ட்ரா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல். இப்போ என்னென்னா, இப்போ அமெரிக்கா ஜெயிக்குது, ஈரான் ஜெயிக்குது, இங்கே ஜெயிக்கிறதெல்லாம் தாண்டி மொத்தத்துக்கு பல நாடுகள் வந்து தோத்துருக்கு. அது இந்த சண்டையில் நேரடியாக இன்வால்வ் ஆகாத பல நாடுகள் தோத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி பார்த்தாலும் இந்த டைமில் வந்து ஒரு முடிவுக்கு வந்தே தீரணும் அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ அடுத்து என்ன நடக்குது, அமெரிக்கா வந்து பெரிய அளவுக்கு ஸ்ட்ரைக் வரப்போகுதுன்னு 3 நாளாக வந்து தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. அது இது வரைக்கும் நடக்கலை. ஆனால் எப்போ என்ன நடத்த போகிறாங்க, எதிர்பாராத நேரத்தை திடீர்னு நடத்துவாங்க. என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த காரணம் சந்திப்போம். நன்றி.